அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த குருத்தோலை ஞாயிறன்று நாங்கள் வாசிக்க இருக்கின்ற திருப்பாடுகளின் வரலாறு மத்தேயு 26, 27 அதிகாரங்களிலிருந்து வாசிக்கின்றோம். இது ஒரு மாபெரும் காவியத்தை போன்றது. ஜெருசலேம் நகருக்குள் நுழைந்த இவர் யார் என்கின்ற அந்த கேள்வியில் இருந்து சிலுவையின் அடியில் விடை தேடுகின்ற ஒரு பயணமாக இந்த காவியம் அமைந்திருக்கிறது. மத்தேயு நற்செய்தியாளர் இயேசுவை ஒரு புதிய மோசேயாகவும் தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுகின்ற மெஸ்ஸியாவாகவும் சித்தரித்திருக்கிறார். குருத்தோலை ஞாயிறு அன்று மத்தேயு 21:10 இவர் யார் என்று கேட்ட அதே ஜெருசலேம் நகர் சிலுவையின் அடியில் அந்த உண்மை வெளிப்படுவதை அறிந்து கொள்ளுகிறது. இவர் யார் என்று மத்தேயு தருகின்ற பதில்களாக பாடுகளின் வரலாற்றிலே துன்புறுகின்ற மெஸ்ஸியா இவர் என்று, இவர் கைவிடப்பட்ட ஊழியராக மத்தேயு தன்னுடைய பதிவிலே காட்டியிருக்கிறார். இயேசுவின் தனிமை மிக கொடியது என்று, கெத்சமனி தோட்டத்தில் சீடர்கள் உறங்குவதும், யூதாஸின் முத்தம், பேதுருவின் மறுதலிப்பு என அனைவரும் அவரை விட்டுவிட்டு விலகுகின்றார்கள். சிலுவையில் அவர் எழுப்பும் அந்த அலறல், என் நிறைவா என் நிறைவா ஏன் என்னை கைவிட்டீர், அவரது மனித தன்மையின் உச்சக்கட்ட வேதனையை பறைசாற்றுகின்றது. தொடர்ந்து நாங்கள் பார்க்கும் பொழுது மத்தேயு நற்செய்தியில் மட்டுமே பிலாத்துவின் மனைவி இயேசுவை ஒரு நீதிமான் என்று மத்தேயு 27:19 நாங்கள் காண்கின்றோம். பிலாத்து தனது கைகளை கழுவி இயேசுவின் மரணத்திற்கு தான் பொறுப்பல்ல என்று கூறுவதும் இயேசுவின் மாசற்ற தன்மையை சுட்டி காட்டுகிறது. இவனிடம் நான் ஒரு குற்றமும் காணவில்லை என்று பிலாத்து சொல்வது பிலாத்துவினுடைய வார்த்தைகள். மத்தேயுவின் பாடுகளின் வரலாற்றில் மட்டும் நாம் காணுகின்ற சில முக்கிய நிகழ்வுகள் இவர் யார் என்ற கேள்விக்கு வலுவான சான்றுகளை தருகின்றன. யூதாசுடைய முடிவு 30 வெள்ளி காசுகளை திரும்ப கொடுத்துவிட்டு தற்கொலை செய்து கொள்வது. இயேசுவின் இரத்தத்தில் எந்தவித குற்றமும் இல்லை என்பதை மத்தேயு உறுதிப்படுத்துகிறார். இயேசு உயிர் துறந்த பொழுது ஏற்பட்ட படைப்பினுடைய எதிர்வினை, நிலநடுக்கம் ஏற்பட்டது, பாறைகள் பிளந்தன, கல்லறைகள் திறந்தன என்று மத்தேயு 27:51-52 வரை காட்டுவது இது ஒரு சாதாரண மனிதனின் மரணம் அல்ல, மாறாக படைப்பின் நாயகனே உயிர் துறக்கிறார் என்பதை இயற்கை காட்டி நிற்கிறாள். இறுதியாக நூற்றுவ தலைவனுடைய அறிக்கை, அயல் இனத்தை சார்ந்த ஒரு ரோமை படை வீரன் இந்த அடையாளங்களை கண்டு அஞ்சி உண்மையாகவே இவர் இறைமகன் என்று மத்தேயு 27:54 கூறுகின்றான். ஆகவே இதுவரை இவர் யார் என்ற கேள்விக்கு கிடைக்கின்ற உறுதியான பதில் இது. அன்பார்ந்தவர்களே, இன்றைய 2வது வாசகத்திலே நாங்கள் கண்ட இந்த பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே 2ஆம் அதிகாரம் 6-11 வரையான வாசகத்திலே இருக்கின்ற அந்த வடிவ பயணத்தின் ஆழமான புள்ளி இது. தாழ்மையின் உச்சத்திற்கு ஜெருசலேமுக்குள்ளே அரசராக நுழைந்தவர் இப்பொழுது அடிக்கப்பட்டு கேலி செய்யப்பட்டு யாவேயின் பாடுபடுகின்ற ஊழியனாக சிலுவையில் தொங்குகின்றார். கெனோசிஸ் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி தன்னை வெறுமையாக்கியவர், தன்னை காத்துக்கொள்ள வான தூதர்களின் படைகளை அவர் அழைக்கவில்லை. மத்தேயு 26:53 சொல்லப்பட்டதை போல அவர் தம்மை முழுமையாக வெறுமையாக்கி தந்தையின் திருவுளத்திற்கு பணிந்தார். அடிமையாக, ஒரு அடிமையை போல அவர் சிலுவையில் இறந்த அந்த தருணமே அவர் மிகவே உயர்த்தப்படுவதற்கான தொடக்க புள்ளியாக அமைகிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த மத்தேயு நற்செய்தியிலே காணப்படுகின்ற இந்த பாடுகளின் வரலாறு, இவர் யார் என்ற அந்த கேள்விக்கு பல தரப்பட்டவர்களால் விடைகள் வழங்கப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். இயேசுவை ஒரு அதிகாரம் கொண்ட மெஸ்ஸியாவாகவும் அதே சமயம் தாழ்மையுள்ள துன்புறுகின்ற ஊழியராகவும் மத்தேயு காட்டுகின்றார். யூத தலைவர்கள் முன்னிலையில் நீ இறைமகனா என்று கேட்கின்ற அந்த கேள்வி, தலைமை சங்கத்தின் முன் இயேசு நின்ற பொழுது தலைமை குரு கயப்பா நேரடியாகவே இந்த கேள்வியை கேட்கின்றார். வாழும் கடவுள் மேல் ஆணையிட்டு உன்னிடம் கேட்கிறேன், நீ கடவுளின் மகனாகிய மெஸ்ஸியாவா சொல் என்று கேட்ட அந்த கேள்விக்கு மத்தேயு 26:63 இயேசுவினுடைய பதில், நீர் அவ்வாறே கூறினீர் என கூறி தான் அந்த மானிட மகன் மெஸ்ஸியா என்பதை உறுதிப்படுத்துகின்றார். இங்கே இயேசுவை ஒரு தேவ பழி புரைப்பவர் என்று யூத தலைவர்கள் முத்திரை குத்துகின்றார்கள். ஆனால் அவர் உண்மையான இறைமகன் என்பது ஆண்டவர் இயேசுவினுடைய வாயினாலே அறிவிக்கப்படுகின்றது.
பிலாத்துவின் முன் இயேசு நின்ற பொழுது அந்த காலத்து உலகியல் அதிகாரத்தின் முன் இந்த கேள்வி கேட்கப்படுகிறது, நீ யூதர்களின் அரசனா? அதற்கு இயேசுவினுடைய பதில், நீயே கூறுகின்றாய். பிலாத்து அவரை ஒரு குற்றமற்ற நீதிமான் என்று காண்பிக்கிறார். பிலாத்துவினுடைய மனைவி அனுப்பிய செய்தி, அந்த நீதிமானுடைய வழக்கில் நீர் தலையிட வேண்டாம் என்பது. இயேசு அரசியல் கலகக்காரர் அல்ல, அவர் ஒரு மாசற்ற செம்மறியை போன்றவர், பலி ஆக இருக்கின்ற அந்த செம்மறியானவர் என்று காட்டுகின்றது. சிலுவையின் அடியிலே ஏளனமும் எள்ளி நகையாடலும் நிறைந்திருக்கிற வேளையிலே கடந்து சென்றவர்களும் தலைவர்களும் இக்கேள்வியை மறைமுகமாக எழுப்புகின்றார்கள். நீ இறைமகன் என்றால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று மத்தேயு 27:40 இவன் இஸ்ரேலுக்கு அரசனாம், இப்பொழுதே சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும் என்று சொல்லுகின்ற இந்த வார்த்தைகள். ஆனால் இயேசு சிலுவையிலிருந்து இறங்கி வராததே அவர் தம்மையே வெறுமையாக்கிய அந்த கெனோசிஸ் என்கின்ற உண்மையான மீட்பர் என்பதற்கு சான்றாக அமைகிறது. 27 அதிகாரம் 39-44 வரை நாங்கள் காணக்கூடிய சிலுவை அடியிலே நடக்கக்கூடிய அந்த ஏளன பேச்சுக்கள், எள்ளி நகையாடல்கள், இயேசு தனது பொது பணியை தொடங்கிய பொழுது சந்தித்த சோதனைகளின் மறுவடிவமாக இருக்கிறது. மத்தேயு தனது தனித்துவமான பாணியில் எவ்விதமாக சாத்தான் இந்த மீட்பு திட்டத்தை சிதைக்க இறுதி வரை முயற்சி செய்கிறான் என்பதை அழகாக விளக்குகிறார். இந்த சோதனையின் தொடர்ச்சியாக நீ இறைமகன் என்றால் என்கின்ற இந்த வார்த்தை மத்தேயு 4:1-11 வரை தொடர்ச்சியாக வந்த அந்த கேள்வி இயேசு ஆண்டவருடைய பொது பணியின் தொடக்கத்தில் காலை நிலத்திலே தொடங்கிய இந்த சோதனை, நீ இறைமகன் என்றால் இந்த கற்களை அப்பங்களாகும்படி கட்டளையிடு, உன்னை தாழ தள்ளு, தூதர்கள் உன்னை தாங்கிக் கொள்வார்கள், நீ இறைமகன் என்றால் சிலுவையிலிருந்து இறங்கி வா, உன் அதிகாரத்தை பயன்படுத்தி துன்பத்தை தவிர்த்துக்கொள், இவன் கடவுளிடம் நம்பிக்கை வைத்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும். என்பது சகோதர சகோதரிகளே, கடவுள் தம் ஒரே மகனை அளிக்கும் அளவிற்கு அவர் இந்த உலகின் மீது அன்பு கூர்ந்தார். இந்த அன்பின் நிமித்தம் கீழ்ப்படிவாக, அந்த அன்பிற்கு கீழ்ப்படிவாக வந்த இயேசுவை சாத்தானுடைய தந்திரம் என்னவென்றால் கீழ்ப்படியாமையின் பக்கம் இழுப்பதையா. ஒருவேளை இயேசு தனது தெய்வீக வல்லமையை பயன்படுத்தி சிலுவையில் இருந்து தப்பித்திருந்தால் பிதாவின் அந்த அன்பு திட்டம் முறிந்திருக்கும். அவர் இறங்கி வராதது பலவீனம் அல்ல, அது அவருடைய கீழ்ப்படிதலின் வெளிப்பாடு. அவைதான் பிலிப்பியர் எழுதிய அந்த திருமுகத்திலே நாங்கள் பார்த்தோம். மக்கள் அவரிடம் உன் இறைமகன் என்கின்ற நிலையை பற்றிக்கொள், அதை பயன்படுத்தி உன்னை காப்பாற்றிக்கொள் என்று சாத்தானுடைய அந்த சோதனையின் வேளையிலே பிலிப்பியர் எழுதிய திருமுகத்திலே சொல்வதை போல அந்த நிலையை அவர் வலிந்து பற்றி கொள்ளாமல் சிலுவை சாவை ஏற்கிறார். மத தலைவர்களுடைய வாதத்தின்படி, அவர்களுடைய பரிகாசத்தின்படி அவன் பிறரை விடுவித்தான், தன்னை விடுவித்துக் கொள்ள முடியாதா என்றதன்படி அவர் தன்னை விடுவித்துக் கொள்ள முடியாதவர் அல்ல, அவர் மனிதர்கள் நம்மை விடுவிப்பதற்காக தன்னை விடுவித்துக் கொள்ள விரும்பாதவர். இயேசு சிலுவையில் உயிர் விட்டது அவர் இறைமகன் என்பதற்கான மிக பெரிய அடையாளம். ஏனெனில் உண்மையான இறைமகன் அதிகாரத்தால் அல்ல, கீழ்ப்படிதலாலும் அன்பினாலும் அதை காட்டுகின்றார். ஜெருசலேம் மக்கள் கேட்ட இவர் யார் என்ற கேள்விக்கு சாத்தானும் ஏளனம் செய்தவர்களும் இவர் ஒரு தோல்வி உற்றவர் என்று பதில் சொல்ல முயல்கிறார்கள். ஆனால் இயேசுவின் அந்த மௌனம் கீழ்ப்படுதலின் வெளிப்பாடு. அதன் வழியாக இவர் உலகை மீட்க தந்தையின் அன்பிற்கு பணிந்த இறைமகன் என்கின்ற அந்த மாபெரும் உண்மையை உறுதிப்படுத்துகின்றார். இறுதியாக இந்த பிரபஞ்சத்தினுடைய சான்றாக அவர் உயிர் துறந்த அந்த தருணத்தில் மனிதர்கள் கேட்ட கேள்விக்கு இயற்கை அன்னை பதில் தருகிறாள். தேவாலய திரைச்சீலை கிழிந்தது, நிலநடுக்கம் ஏற்பட்டது, பாறைகள் பிளந்தன. அயலினத்தை சார்ந்த அந்த அதிகாரி இந்த அடையாளங்களை கண்டு அஞ்சி இக்கேள்விக்கு இறுதி விடையை தருகிறார். உண்மையாகவே இவர் இறைமகன் என்று சொல்லி. அவை மத்தேயு தன்னுடைய யூத வாசகர்களுக்கு இவர் யார் என்ற கேள்விக்கு
பழைய ஏற்பாட்டின் வழியாக பதிலை தருகிறார். சக்கரியா இறைவாக்கினருடைய 30 வெள்ளி காசுகளுக்கு விற்கப்பட்டவர் என்கின்ற அந்த இறைவாக்கினுடைய நிறைவேற்றமாக, ஆடைகளை பகிர்ந்து கொள்ளுகின்ற திருப்பாடல் 22 நிறைவேற்றமாக, இவர் வெறும் தச்சன் மகன் அல்ல, இவர் காலங்காலமாக இஸ்ரேல் மக்கள் எதிர்பார்த்திருந்த வாக்கு பொய்க்காத மெஸ்ஸியா என்று சொல்லி மத்தேயு காட்டி நிற்கிறார். கித்சமனிலே யாரை தேடுகின்றீர்கள் என்ற அந்த கேள்வியை தன்னை கையளிக்கும் கீழ்ப்படிதலுடைய மகனாக, தலைமை சங்கம் நீ மெஸ்ஸியாவா என்று கேட்ட அந்த கேள்வி, பிலாத்து மாளிகையில் நீ அரசனா, சிலுவையிலே ஏன் இறங்கி வரவில்லை, மரணத்தின் தருணத்திலே இவரே உண்மையான இறைமகன் என்று இந்த பாடுகளுடைய விவரித்து நிற்கிறது.